எலி பொரிய தேடி எலியே போற மாதிரி நீங்களே இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட சிக்கிக்க போறீங்களா? சிக்கிக்கிட்டாதான் என்ன, ஜெயில போட போறாங்க. அதையும் ஒரு தான் பாத்துட்டா போகுது. ஆமா ஆமா, நீங்க பெரிய அரசியல்வாதி. ஜெயிலுக்கு போனா எல்லாரும் மாலையை போட்டு பாராட்டுவாங்க. ஜெயிலுக்கே போக பயப்படுற எத்தனையோ கோழைங்க தன்னை அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊரையே ஏமாத்திட்டு திரியறானுங்க. நீ வேற. இதோ பாரு ராணி, இன்ஸ்பெக்டர் கண்ணனை நான் நம்புறேன். அதனால நீ பயப்பட வேண்டாம். எனக்கு பயமா தான் இருக்கு. ஒருவேளை உங்களை பிடிச்ச ஜெயில போட்டா நானும் உங்க கூட வரேன். ஜெயிலுக்கா? ஒரே ரூம்ல போடுவாங்க. நீ சமைச்சுக்கிட்டே இருப்ப, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஹாப்பியா குடும்ப நடத்தலாம் சொல்றியா? உங்களுக்கு எப்பவும் இந்த கிண்டல் தான். டைம் ஆச்சு, நான் வரேன். ஜாக்கிரதையா போங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் எல்லாத்துக்கும் பயப்படுறது. அதுக்கல்லைங்க, நாளைக்கு சந்திக்க போற உதயசூரியன் உண்மைக்காக பாடுபடுறவன், நேர்மையானவன், நாணயமானவன், நம்பிக்கைக்கு உரியவன். எனக்கு என்னமோ. பயப்படாத, நான் வரேன். என்ன வர சொன்னது இதுக்குத்தானா? என்ன வர சொன்னது இதுக்குத்தானா? இந்த துப்பாக்கிக்கு அவன் தப்பிச்சிட்டாலும் இந்த மோட்டார் பைக் அவனை யமலோகத்துக்கே கொண்டு போயிடும். உண்மை சொல்லு, தாண்டவன் நீதானே ஷூட் பண்ண? ஆமா. யார் அவனை கொல்ல சொன்னா? Come on, tell me. சொல்றேன். கொலைகாரன் தனக்கு தானே தண்டனையை வழங்கிக்கிட்டான். Damn it. சொல்ல வேண்டிய உண்மைகளை சொல்லாம போயிட்டான். இவன் உயிரோட கிடைச்சிருந்தா தாண்டவன் யாரு, அவனை இவன் கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன, இப்படிப்பட்ட மர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கவலைப்படாதீங்க இன்ஸ்பெக்டர். பொய் ஒரு நொண்டி. ஊமை போல கிடக்கிற உண்மை உரிய நேரத்துல வாய் திறந்து பேசும். ராணி நம்மாளு. இது நீங்க ஒண்ணு அறிமுகப்படுத்த வேண்டாம், நாங்க ஏற்கனவே அறிமுகம் ஆயிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, கரியுதன் பாடியை நான் போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பணும். நான் வரேன். இதுக்கெல்லாம் மூல காரணமான எதிரிங்க கூட்டத்தை முறியடிக்கிற விஷயத்துல வழக்கமான உங்க உதவி எனக்கு தேவை. நிச்சயமா தக்க சமயத்துல தகுதியானவரின் கையை பலப்படுத்த இந்த உதயசூரியன் தயங்கவே மாட்டான். நாங்க வரோம். ராதா, வா. தம்பி, உனக்கு அடிப்படலையே? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, தூக்கிட்டு போலாம். ஐயோ,
ரொம்ப அடிபட்டுதா? ரத்தம் கூட்டிட்டு இருக்கேன். இவர் தான் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சார். நன்றிங்க. பரவாயில்லம்மா, நீ ஓய்வு எடுத்துக்க. நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் டாக்ஸி கொண்டாடுறேன். அம்மா, ரொம்ப கலப்பா இருக்கிற, ஒரு குவளை மோர் கொண்டு வர்றேன், சாப்பிடுறியா? நீங்க தனியா இருக்கீங்களே, வீட்டுல வேற யாருமே இல்லையா? என் மகன் இருக்கான், வேலைக்கு போயிருக்கான். உங்களை பார்த்தா எங்க அப்பாவை பாக்குற போல இருக்கே. வாழ்க்கையில புயல் வீசாம இருந்தா எனக்கும் கூட உன் நாட்டு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். பொண்ணு இருந்து என்னங்க பிரயோஜனம்? உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருக்கிறதுனால தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடுது இல்லையா? வந்து அம்மா, நீ டாக்ஸி ரெடி. எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம போலாம். இது வந்துடுறேன். ஐயா, என்னம்மா? நீங்க எங்களை காப்பாத்திருக்கீங்க. உங்க ஞாபகமா இந்த படத்தை நான் வச்சுக்கலாமா? அவ்வளவு உறவு வந்துச்சா நமக்குள்ள? எடுத்துக்கம்மா. நம்ம நட்பு இனிமே நீடிக்கும். சரி, மறுபடியும் நான் உங்களை வந்து பாக்குறேன். வாங்க போலாம். வரேன். வணக்கம். சரி. அடடா, அந்த படத்துக்கு பின்னாடி என் மனைவி, குழந்தை, நானெல்லாம் தேர்ந்தெடுத்துட்ட படம் இருக்கேன். ஐயோ, தம்பி 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 தம்பி! தாவணி இல்லன்னு வருத்தப்படாத. வாடி கண்டு, நம்ம விடுதாப்பா. என்ன போட்டியா? எந்த குப்பையில பிடிச்சீங்க? என்ன ஜாதி இது? ராணி, இவதான் என் பொண்டாட்டின்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. இந்தாடி, நீ வளர்க்கிற ஜாதி நாயை விட ஒருபடி ஒசந்ததான் என் ஜாதி நாய். சொல்லிக்கிறாங்க. கண்ட கண்ட ஜாதி நாய்களை கொண்டாந்து என் ராஜாவோட பழக்கி என் ராஜா உடம்பு உனக்கு எடுத்துட வேண்டாம். என் ஜாதி நாய் ஒண்ணும் மட்டம் இல்ல, சொல்லி வை. எங்கேயாவது சந்தல பொந்தல எட்டி பார்த்து விசில் அடிச்சது அவ்வளவுதான். ஒரே கவ்வு 1/2 கிலோ கறியை எடுத்துட்டு வந்துடும். ஆமா, பெரிய கிளிய பாட்டுற மூஞ்சி முகர்கட்டையும் பாரு. நாய் பெரிய காதல் மண்ணு. பெரிய பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு குடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நாயை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். தெருவுல ஒரு சொறி நாய் போனா கூட ஜன்னல் வழியா எட்டி பார்த்து நாக்க தொங்க போட்டுட்டு வெறிக்க வெறிக்க பாக்குது. ராஜா, இவங்களோட நமக்கு என்ன பேச்சு? நீ வாங்க கூட. கமான். என்ன கைவி டாப்ல இருக்கு? இனிமே அலைச்சல் தான். உனக்காக 16 நிறையாத பருவம் அங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். பாத்துப்பா. தனியா ஊருக்கு தள்ளிட்டு போய் கொடுத்தனமே நடக்கும். சம்மதிச்சா ராத்திரி 12 மணிக்கு வந்து என் காலை சுரண்டு என்னன்ற உணர்ச்சி வசப்படாத. உங்ககிட்ட விவகாரமே இருக்குது. நீ வா போலாம். ஒண்ணு இல்லப்பா, மோட்டார் பைக்ல சின்ன ஆக்சிடென்ட். மோட்டார் பைக் ஆக்சிடென்டா? கடவுள் தான் உன்னை காப்பாத்தினாரு. கடவுள் மாதிரி ஒரு பெரியவர் காப்பாத்தினது மட்டுமில்ல, நல்ல மனசோட உபச்சாரம் பண்ணி அமுச்சு வச்சிருக்காரு. இத பாருங்க, அவரோட படம். சரி சரி, டாக்டர் போன் பண்ணி வர சொல்லி மருந்து போட்டுக்கு போ. விளையாட்டு பிள்ளையா இருக்கிறான். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வர சொன்னேன். எங்க டாக்டர்? மீனா, மீனா, எனக்கு தெரியும், நீங்க வர சொல்ல மாட்டீங்க. ஐயோ, என் குழந்தைக்கு ரொம்ப தான் நினைக்குது. எங்க டாக்டர் வர சொன்னேன். எங்க டாக்டர்?
அவனேதான். குழந்தைக்கு ஜோரம் அடிக்குது, டாக்டர் வர சொன்னீங்களே. ஐயோ ரொம்ப ஜோரம் அடிக்குது. பாருங்க, டாக்டர் வர்றாரு பின்னாலே, ஊசி வருது முன்னால. டாக்டர் சொன்னாரு இந்த ஊசி போட்டா ஜோரம் பட்டுன்னு நின்று போடுமா. நீ போடுறியா? நான் போடுறேன். மெதுவா போடி, ராஜாவுக்கு வலிக்க போகுது. கண்ணா, உனக்கு ஆக்சிடென்ட்ல ஹெல்ப் பண்ணதா சொன்னியா? பேர் என்ன? அவசரத்துல கேட்க மறந்துட்டேன். என்ன கண்ணா இது? பொறுப்பான போலீஸ் ஆபீசர், நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? எனக்கு என்னமோ அவரை நேர்ல பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும் போல இருக்குது. ஆமா, அவர் வீட்டுக்கு அவருக்கு தெரியுமா? போய் பார்க்கலாம். எனக்கு டியூட்டி நேரம் ஆயிடுச்சப்பா. வேணா அவர் இருக்கிற இடத்த பேப்பர்ல குறிச்சு தரேன். நம்ம ஒப்பந்தப்படி நீ தயாரா வந்துட்டியா? பரவாயில்ல, ராணி உன் கூட அனுப்புறேன். சந்தோஷமா குடித்தனம் நடத்து. இந்த பாரு, 2 நாள்ல குடித்தனத்தை பண்ணிட்டு திரும்பி வந்த உன்னை குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவேன். சீக்கிரமா ராணியை கூட்டிட்டு போ. இன்னைக்கு ராத்திரி எனக்கு தயார் வேணும். ராணி போடா. ராஜா, ராஜா திரும்பி கூட பார்க்காம போறது. ஏண்டி, கேவலம் ஒரு நாயை நினைச்சுக்கிட்டு என்ன கேவலப்படுத்தினியே? இப்ப அதுக்கு ஒரு ஜோடி கிடைச்சோன்னு போயிருச்சு. இப்ப நானும் வீட்டை விட்டு போக போறேன். என்ன செய்ய போறேன்? என்ன மன்னிச்சிடுங்க. நன்றி உள்ளது நாயாச்சுன்னு அது மேல ரொம்ப பாசம் வச்சுட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரியுது. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே. உஷா, உன் பெட்ரூம்ல இருக்கிற அந்த நாய் போட்டோ எல்லாம் எடுத்துரு. என் போட்டோவா மாத்து. பிறக்கிற குழந்தை என்ன மாதிரி இருக்கணும். சரி வாங்க. உன் பெட்ரூமுக்கு தானே? ஆமா, நாய்க்காக காய்ச்சின பால் இருக்கு, நீங்க வந்து சாப்பிடுங்க. பசும்பால்னு சொல்ல, அதெல்லாம் நாய்க்காக காய்ச்சின பால். சரி வாங்க. அல்லுடவே. மனைவிக்கும் மகனுக்கும் மத்தியில் இருக்கானே, இவன் தான் வீரையா. ஜென்ம விரோதி. பாவம், பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. இவருக்கு உங்களுக்கும் என்ன சார் பாக்க? அது பழைய கதை, புதைக்கப்பட்ட ரகசியம். புதைக்கப்பட்ட வரலாற்று பெட்டகத்தையே தோண்டி எடுத்திருக்காங்க. இந்த ரகசியத்தை தோண்டி எடுக்க முடியாது. குறுக்கு கேள்வி போடாது. என் கொள்கையை நிறைவேற்று. வீரையாவை உலகத்தை விட்டு அறுப்பு. சரியான சமயத்துல சரியான ஆளை பார்த்து சரியான வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இந்த பணியை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். பாவம் வள்ளுவர் எல்லார் கையிலும் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறார். சாரி சார், ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். உங்க விருப்பத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். வீரையாவை விட்டு வெற்றியோடவா? நிச்சயமா வரேன். நீதான வீரையா? ஆமா. நான் வெச்ச குறிக்கு இது வரைக்கும் யாருமே தப்பினது கிடையாது. நீ மட்டும் தப்ப முடியுமா? என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்ல வரல, உன்னை கொல்ல வந்திருக்கேன். என் முதலாளி ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கேன். ஒழிஞ்சு போ. பாஸ், முனி போன காரிய வெற்றியா? வீரையாவை காந்த கண்டுபிடிச்சான் பாஸ். சபாஷ், வீரையாவை வீழ்த்திட்டான் பாஸ். காந்தனை வீரையா சுட்டு பிணமாக்கிட்டான் பாஸ். முட்டாள், இப்படி சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல? உடனே ஓடு, வீரையாவை வீழ்த்து, காந்தனுடைய பிணத்தை கொண்டா போ. எங்கே வீரையா? வீரையா வீட்டுல காந்தனுடைய பிணத்தையும் காணும், வீரையாவையும் காணும் பாஸ்.
என்ன கொல்ல சொல்லி உன்னைய அரைச்சிருக்கான் பாத்தியா? இந்த மாரப்பனுடைய மாயாஜால நடவடிக்கைகளை அப்பப்ப கவனிச்சுக்கணும்னு தான் உன்னை அங்க வேலைக்கு சேர சொன்னேன். உங்களுக்கு மாரப்பனுக்கு என்ன விரோதம்? எதுக்காக உங்களை கொல்ல நினைக்கணும்? இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம்? காரணம் நான் உன் அப்பா இல்லைங்கிறது தான் காரணம். என்ன சொன்னீங்க? நீங்க என் அப்பா இல்லையா? நான் உன்னை வளர்த்தவனே தவிர பெத்தவன் இல்லப்பா. அப்படின்னா எங்க அப்பா யாரு? நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அந்த நீ மறைஞ்ச பிரபல தொழிலதிபர் ராஜதேவரோட மகன். என்ன? நான் ராஜதேவருடைய மகனா? என்னப்பா சொல்றீங்க? அப்ப கண்ணன் மாரப்பனுடைய மகன். உரையில கிடக்கிற வாழை போல இதுவரைக்கும் உண்மை ஒளிஞ்சு கிடந்து, இனிமே அது ஓங்கிய வாழை போல ஒளி உமிழ்ந்து புறப்படுற நேரம் வந்துட்டு. நம்ப முடியாது உன்னால, ஆனா அது நடந்திருக்கு. கேள அந்த கதையை. பிள்ளை இல்லாத குறையை போக்க ராஜதேவர் கண்ணனை எடுத்து வளர்த்து தன் மகனாகவே ஆக்கிக் கொண்டார். பிறகு ராஜதேவருக்கு நீ வந்து பிறந்தாய். தன் மகனுக்கு மட்டுமே சேர வேண்டிய சொத்து முழுமைக்கும் நீயும் பங்குதாரனாக வந்து பிறந்து விட்டாயே என்ற எரிச்சல் மாரப்பனது. அதனால் எரிமலையாக பொங்கினான். தன் தங்கை பெற்றெடுத்த குழந்தை என்று கூட பாராமல் உன்னை கொல்வதற்காக திட்டம் வகுத்தான். அவன் உனக்காக வைத்த குறிதான் உன் தந்தையினுடைய உயிரை பிடித்து விட்டது. ஆனால் அவனிடமிருந்து உன்னை காப்பாற்றி தூக்கி கொண்டு ஓடினேன். இந்த முயற்சியில் என் மனைவியை பறிகொடுத்தேன், மகளையும் இழந்தேன். நான் அதை பற்றி கூட கவலைப்படவில்லை. ஆனால் என் கடமை முழுமையாக வெற்றி பெறும் வரை ஓய மாட்டேன். இந்த அதிர்ச்சியான கதையை, அழிஞ்சு போன வரலாற்றை எங்கிட்ட நீங்க சொல்லி இருக்கவே வேண்டாம். கடந்த கால கசப்பான நிகழ்ச்சியை தயவு செஞ்சு மறந்திருக்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதையெல்லாம் காத்து பணிபுரிகிற காவல்துறை அதிகாரி கண்ணனை நான் நேசிக்கிறேன். எனக்குண்டான சொத்துக்கள் எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாப்பா, எதுவும் வேண்டாம். சொத்து சோகத்தை நீ தியாகம் பண்ணிடலாம். முத்து சிப்பியை பழக்கிறது போல உன் தந்தையினுடைய நெஞ்ச துப்பாக்கி குண்டால பழந்து கொண்டானே மாரப்பன். அவனை பழி வாங்குற பணியை முதல்ல முடிக்க வேண்டாமா? வித்து பிடிச்சி மனம் பேதலிச்சு நடைப்பணம் போல காட்சி தராளே உன்னை பெற்றெடுத்த தாய். அந்த தாயினுடைய மனம் மகிழ இதோ வந்துட்டம்மா உங்க மகன் எதிர போய் நிக்க வேணாமா? உன்னை இத்தனை நாள் பாடுபட்டு வளர்த்ததுக்கு காரணமே உன் தந்தையை கொன்னவனை பழி வாங்கவும் உன் தாயுடைய வாழ்க்கையில ஒளி வழங்க வந்தான். இந்த என் லட்சியத்தை நிறைவேற்ற போறியா இல்லையா? நிறைவேற்றப்பா, நிச்சயமா நிறைவேற்ற. மலையோட போய் மோத வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. மலை இல்ல ராணி, மாரப்பம் ஒரு மலைப்பாம்பு. அவனை மன்னிக்கவே முடியாது. மறப்போம் மன்னிப்போம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. உண்மைதான். நல்லவங்க தவறி போய் ஒரு குற்றம் செஞ்சா மறக்கலாம், மன்னிக்கலாம். ஆனா துரோகத்தை மறக்க முடியாது, துரோகிகளை மன்னிக்கவும் கூடாது. அப்படி செஞ்சா இந்த சமுதாயமே புறையோடி போயிடும். அப்பா, இப்பவே நான் சூழல் எடுத்துக்கிறேன். அந்த சூதுக்காரன் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்துறேன். என் தாயின் முகத்தை மலர செய்கிறேன். நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து வைக்கணும்.